வணக்கம் சொந்தங்களே, எங்கள் வீட்டு பூச்செடிங்க இது பார்த்து ரொம்ப பூக்கள் இருந்துச்சுங்க. அதையும் வீடியோ எடுக்கணும்னு எடுத்தாச்சுங்க. பூக்கள் பாருங்க நிறையா இருக்கு. இன்னமும் நானும் என் பாப்பாவும் சேர்ந்து தண்ணி எடுத்து அதுக்கு ஊற்றுவாங்க. ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க. யார் யாருன்னு பார்க்குறீங்களா? நான், எங்கள் அம்மா, தங்கச்சிங்க. என் தங்கச்சியும் ரெடி ஆகிட்டோங்க. அம்மா ரெடி ஆகிட்டு இருக்காங்கங்க. என் தங்கச்சி இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப மகாலட்சுமி மாதிரி இருக்கிறாங்க. யார் பஸ்ஸில் போகிறோன்னு தெரியுமாங்க? அப்பா பஸ்ஸில் தாங்க போகிறோம். ரெடி ஆகிட்டு வெளியில் வந்தோங்க. வெளியில் வந்து வீடெல்லாம் போட்டிட்டு தினமும் எங்கள் அப்பாவுக்கு நான் தாங்க சாப்பாடு கொடுப்பேன். எங்கள் அப்பா டியூட்டியில் தாங்க இருந்தாங்க. அப்பா லஞ்சு பேக் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தூரம் போய் பஸ் ஸ்டாண்டில் நிற்கணும். வீட்டுக்கும் கொஞ்சம் தூரம் நடக்கணுங்க. இன்னும் என் தங்கச்சி நடந்து தாங்க போனா ரோட்டில் போகும்போது சேட்டை பண்ணிட்டு போனாங்க. அதே மாதிரி என் பாப்பாவும் சேட்டை பண்ணிட்டு போனாங்க. தங்கச்சி அதே செட்டப் பண்ணுவாங்க. அப்புறம் கொஞ்ச தூரம் நடந்து போயிட்ட பிறகு பஸ் ஸ்டாண்டு வந்துச்சுங்க. அப்புறம் நேராக அப்பா பஸ்ல ஏறியாச்சுங்க. கொஞ்ச தூரம் நடந்து வந்தவங்க. சரியான வெயில் வேறங்க. வெயில தாங்க நாங்க நடந்து போனோம். பஸ் ஸ்டாண்ட் நின்று பார்த்தா பஸ்ஸே வரலங்க. நேரம் வெயிட் பண்ணோடனே அப்பா பஸ் வந்துருச்சுங்க. குட்டி மாதிரி எங்க அப்பா பஸ் வந்துருச்சுங்க. இல்லை ஏறிட்டோங்க. வாங்க வாங்க வாங்கன்னு சீட்டெல்லாம் பிடிச்சி வச்சாங்க. அப்பா ஓட்டுற ஸ்டைலு கெத்து தாங்க. அப்புறம் கொஞ்சம் தூரமே போயிட்டோங்க அப்பா பஸ்லேயே. அப்புறம் ஒரு இடத்துல போய் நிறுத்துவாங்கங்க. ஸ்டாப் வருங்க. பஸ்ஸை நிறுத்திட்டாருங்க எங்கள் அப்பா. நிறுத்திட்டு என்கிட்டயும் பாப்பா கிட்டேயும் பேசிட்டு இருந்தாருங்க எங்கள் அப்பா. இருந்தாலும் எங்கள் அப்பாவுக்கு மேக்கப் எப்பயுமே இருக்குங்க. ரிஷிகா பார்த்தானே அப்பா தூக்கிட்டாருங்க. தூக்கி கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு என் பாப்பா அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. தம்பி ஓம் பொண்ணான்னு எல்லாரும் கேட்டாங்கங்க. எனக்கு ஒரு பொண்ணு மட்டும் இல்லை, பையனும் இருக்கான் அப்படின்னு சொன்னாருங்க எங்க அப்பா. திரும்பி பஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு நேரம் வந்துருச்சு. எங்களை உட்கார வச்சுட்டு அப்பா ஓடிட்டு போனாங்க. வீடு வந்துருச்சுங்க. பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ணாம இருக்கிறது எனக்கு கவலையா இருக்குங்க. வீடியோ போடுறேன் நினைக்கிறேன், யாரும் எனக்கு லைக் போட மாட்டேங்கிறீங்க. சேர்த்து லைக் போடுங்க. லைக் போட்டதான் எனக்கு இன்னொரு வீடியோ போறதுக்கு மோட்டிவேஷனா இருக்குங்க. சரிங்க, இடம் வந்தாச்சுங்க. இல்லைன்னு காற்று வேற. இங்க தத்தூர் சைட்ல பாத்தீங்க, அங்க எம்ம பசுமையா இருக்குன்னு. எல்லாம் மழை இல்லை. மழை இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாய். சி அடுத்த வீடியோல சந்திப்போம்.